ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் என்பது சமய குறவர்களாகிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய புலவராலும் பாடப்பெற்ற சிவாலயம் ஆகும். இது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலம். இது புதனுக்கு உரிய தலமாக கருதப்படுகிறது. இந்திரன் வெள்ளையானை வழிபட்ட தலம் என்பது தொன் நம்பிக்கை. சோழ நாட்டு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 11வது திருத்தலமாகும். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். தல வரலாறு: பிரம்மனிடம் வரம் பெற்ற மருத்துவன் என்ற அசுரன் தேவர்களுக்கு துன்பம் செய்து வந்தான். சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வேற்று உருவில் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தனர். அசுரன் திருவெண்காட்டிற்கு வந்து தேவர்களோடு போர் செய்தான். அசுரன் சிவனை நோக்கி தவமிருந்து சூலாயுதம் பெற்று ரிஷபதேவரை சூலத்தால் தாக்கி காயப்படுத்தினான். ரிஷபதேவர் சிவனிடம் முறையிட சிவன் கோபம் கொண்டார். அப்போது அவரது 5 முகங்களில் ஒன்றான ஈசானிய முகத்தில் நின்று அகோரமூர்த்தி தோன்றினார். இந்த அகோர உருவை கண்டவுடன் அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான். சரணடைந்த அசுரன் அகோரமூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட ரிஷபதேவர்களை ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் நாம் காணலாம். தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலம் இது. நவகிரக தலத்தில் இது புதன் தலமாகும். காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல் இங்கு ருத்ரபாதம் வடவாள் விருட்சத்தின் கீழே உள்ளது. இவருக்கு திருவெண்காடர், திருவெண்காட்டு தேவர், திருவெண்காடையார், திருவெண்காடுடைய நாயனார், திருவெண்காட்டு பெருமான் என்ற வேறு பெயர்களும் உண்டு. தினம்தோறும் ஸ்படிகலிங்கத்திற்கு 4 அபிஷேகமும், நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 முறை அபிஷேகமும் நடைபெறுகிறது. வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் திருவெண்காடு வடமொழியில் ஸ்வேதாரண்ய சேஸ்திரம் என்று அழைக்கப்படுகிறது. யமனை ஸ்வேதாரண்ய சேஷத்தில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் வதம் செய்ததைப் போல் கார தூஷண அரக்கர்களை ராமபிரான் வதம் செய்தார் என்று வால்மீகி ராமாயணத்தில் திருவெண்காட்டு இறைவனை வால்மீகியில் குறிப்பிடுகிறார். அகோரமூர்த்தி: சிவபெருமானின் 64 வடிவங்களில் 43வது வடிவம் அகோரமூர்த்தி. திருவெண்காட்டில் அகோரமூர்த்தி தரிசனம் சிறப்பு வாய்ந்தது. ஆதி சிதம்பரம்: சிவபெருமான் 1008 விதமான தாண்டவங்கள் புரிந்த திருத்தலம் என்பதால் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் புரிந்த திருத்தலம். 108 சக்தி பீடங்களில் ஒரு தலம். நவக்கோள்களில் சூரியன், சந்திரன், புதன் வழிபட்ட திருத்தலம். புதன் பரிகார தலங்களில் முதன்மை தலமாக கூறப்படும் தலம். சிவபெருமானது ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்ணிகளில் இருந்து சிந்திய நீர்த்துளிகளே அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தங்களாக அமைந்துள்ளன. படிப்பில் மனம் ஈடுபடாத மாணவ மாணவிகள் இத்திருத்தல புதனை தரிசனம் செய்து வருவது பரிகாரமாக கூறப்படுகின்றது. இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி வீடியோக்களை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.